வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் சால்னா பார்க்க போகிறோம். சிக்கன் சால்னா செய்ய தேவையான பொருட்கள் நான் வந்து 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 50 கிராம் போல் சின்ன வெங்காயத்தை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து ஒரு 10 கிராம் போல் தேங்காய் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தனி மிளகாய் தூள் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தாளிப்பதற்கு வந்து நான் வந்து பே லீஃப் எடுத்திருக்கேன். பிரிஞ்சி இலை, மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி 1/2 இன்ச் இஞ்சி எடுத்திருக்கேன். நல்லா 1 பவுன் உரித்து வச்சுருக்கேன். சோம்பு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகம் நல்லா 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடிமேடாக நம்ம மசாலா இதிலே சேர்த்து அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதி பத்திரி கொஞ்சம் எடுத்திருக்கேன். கல்பாசி கொஞ்சம் எடுத்திருக்கேன். அன்னாச்சி மொக்கு 1 எடுத்திருக்கேன். அன்னாச்சி பூ 2 எடுத்திருக்கேன். புதினா தேவைக்கேற்ப. தக்காளி வந்து 2 பழம் தக்காளி எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப, தண்ணி தேவைக்கேற்ப. வாங்க நம்ம டேரெக்டாக செய்முறைக்குள்ளே போயிடலாம். ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பேனில் வந்து 1 டீஸ்பூன் போல் நான் நல்ல எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடு அடித்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். நம்ம எடுத்த பூண்டு, இஞ்சி, மிளகு, சீரகம், சோம்பு எல்லாமே ஒன்றாவே ஆட் பண்ணிடலாம். நம்ம எடுத்த ஸ்பைசஸ் கல்பாசி, அன்னாச்சி மொக்கு, ஜாதி பத்திரி, அன்னாச்சி பூ, லவங்கம் எல்லாமே ஒன்றாவே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம எடுத்த பெரிய வெங்காயம். இப்போ வந்து நம்ம எடுத்து இருக்கிற சிக்கன்லேருந்து 2 பீஸ் போல் நான் சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த சிக்கனை ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த சிக்கனை நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு சால்னா முழுக்கமே நம்மளுக்கு சிக்கன் ஃப்ளேவராகவே இருக்கும். தேங்காயும் ஆட் பண்ணிடலாம். ஃபைனலாக நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சிருக்கிற தனி மிளகாய் தூளும் மஞ்சள் தூளுமே கூட நம்ம கிரைண்ட் பண்ணுற இந்த வதங்குற இதில் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ தனி மிளகாய் தூள் ப்ளஸ் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். இது எல்லாமே கொஞ்சம் நம்மளுக்கு வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா ஃபைன் பேஸ்ட்டாகவும் இல்லாமல் ரொம்ப கோர்ஸாகவும் இல்லாமல் நம்ம மிடில் ஸ்டேஜுக்கு வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த பக்கம் பாருங்கள், நான் வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துருக்கேன். நம்ம தாளிக்க வச்ச பே லீஃப் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம டேரெக்டாக சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிடலாம். ஸோ சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற புதினா இலையுமே கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம சால்னாக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். சால்ட்டு நம்ம நல்லா வதக்கி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை நம்ம சிக்கனில் ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம பாருங்கள், இப்போ நம்ம சால்னா வந்து நல்லா தண்ணியாக இருக்கணும். ஸோ சால்னாக்கு தேவையான தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப நம்ம தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ சால்னா வந்து நம்மளுக்கு நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வத்தி வரணும். வத்தி வரத்தோன்ட்டு நம்ம சால்னாவை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா கொதிக்க வைத்தரலாம். ஒரு சிக்கன் நம்மளுக்கு வேகணும். அதே நேரத்தில் நம்மளுக்கு சால்னாமல் வத்தி வரணும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். சால்னா நம்மளுக்கு அப்பப்போ நம்ம திறந்து நம்ம ஸ்டீர் பண்ணி வச்சுக்கலாம். சால்னா நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்மளுக்கு தயாராகிடும். பாருங்கள், சிக்கன் சால்னா வந்து நம்மளுக்கு நல்லா வெந்துடுச்சு. சிக்கனு சால்னாவும் வந்து நம்மளுக்கு வத்திட்டு பாருங்கள் கொஞ்சம் திக்கனாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கன் சால்னாவை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து இந்த ரோட்டு கடையில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலெலாம் வந்து நம்மளுக்கு சால்னா இப்படி தான் பண்ணுவாங்க. இது வந்து பரோட்டாக்கு சப்பாத்திக்கெல்லாம் வந்து ரொம்ப கலக்கல் காம்பினேஷனாக இருக்கும். மறக்காமல் இந்த சால்னாவை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. நன்றி, வணக்கம்.